என்ன ரமேஷ் எப்படி இருக்கீங்க? வீடியோக்காக செம்ம வெயிட்டிங்கில் இருப்பீங்க மட்டும் நல்லா எனக்கு தெரியும். மற்ற நாள்லாம் மாங்குன்னு அட்வைஸ் கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி வீடியோ போட்டாலும் பத்தாது பத்தாது இது பத்தாது பத்தாது நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்ற மோடில் தான் நீங்கள் இருப்பீங்க. இன்றைக்கி கண்டிப்பாக வெயிட்டிங்கில் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். வீடியோக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கீழே உட்காந்துன்னு பார்க்குறீங்களா? 1000 சொல்லுங்கள். சோஃபா செட்டு லொட்டு லுசுக்குன்னு போட்டு எதில் தான் உட்காந்தாலும் இப்படி கீழே உட்காந்துக்கிட்டு பேசும்போது தான் நான் அப்படி உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்படி டேரெக்டாக உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி. அதுக்காக தான் அப்படியே நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு உட்காந்துட்டேன். அப்புறம் வேறு இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நேற்று திருமலை படம் பார்த்தேன். அது ஏன் பார்த்தேன் அப்படின்னு கேட்டேன். நல்ல திடீர்னு தோணுச்சு பார்ப்போமே. நான் ஒரு ஃப்ரெண்டு வந்து மெர்சல் பார்ப்போம்னாரு. இல்லை அப்புறம் இன்னொருத்தர் வந்து மதுரை பார்ப்போம் அப்படின்னாரு. மதுரை தேடினேன் கிடைக்கல. சரி ஓகே, திருமலை தான் கண்ணில் மாட்டுச்சு. திருமலை வந்து நேற்று பார்த்தேன். இன்றைக்கி இருக்க அரசியல் சூழ்நிலை என்னவோ அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைலாக்கும் சரி, ஒவ்வொரு விஷயமும் சரி, அப்படியே ஆக்ட் ஆகுதியா. நீங்கள் போய் ஒரு வாட்டி படத்தை பாருங்கள். திருமலை படம் பார்க்கல பார்த்து மறந்துருப்பீங்க. இப்போ அந்த படத்தை திருப்பி ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒவ்வொரு டைலாக்கும் ஒவ்வொரு விஷயமும் அந்த படத்தில் சொன்ன கருத்துக்களாக இருக்கட்டும். அந்த 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 ஃபேமஸ் டைலாக் உங்களுக்கு தெரியும். வாழ்க்கை ஒரு வட்டம்னா மேலே இருக்கவன் கீழே போவான், கீழே இருக்க மேலே போவான் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் மாதிரி அது மாதிரி ஏகப்பட்ட குட்டி குட்டி டைலாக், குட்டி குட்டி விஷயங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அந்த படத்தில் வந்து நிறையா இருக்கும். இந்த பொதுவாக வந்து இந்த கல்யாண மாப்பிள்ளை வந்து உட்காந்துருப்பான், கடைசியில் ஓடி போயிடுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், அதுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு சீன். சரி, எதுக்காக இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நாங்கள் என்ன கேரக்டர், நாங்கள் எதுக்காக உட்காந்துருக்கோன்னு உனக்கு தெரிஞ்சு நீ ஏன் இதெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். என்ன அப்படி நீ என்னை இப்போ நீ என்ன இப்போ சொல்லு, என்ன தான் நடக்குதுங்க? அதுதானே உங்களுக்கு வேணும்? அதான் நேரத்தையே சொன்னேன். அடுத்த வீட்டுக்களை எட்டி பார்க்குறதுனா நமக்கு அவ்வளோ ஆனந்தம். ஆனால் நமக்கு ஆனந்தம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ தளபதியோட ஃபேனு, நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் எட்டி பார்க்குறாங்க பாருங்கள். அடுத்த வீட்டிலேருந்து திருடி அதை எடுத்து உலகத்தில் போட்டு உலகத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணி அதை வச்சு குளிர்காயிற இந்த திமுக கொத்தடிமை கூட்டம், நாய்த்தமிழர் கூட்டம்லாம் இருக்குது பாருங்கள். அவங்கெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது? அவங்க சோறை தான் திங்கிறாங்களா, வேறு எதை திங்கிறாங்கன்னே தெரியல. இப்படி ஒரு ஜென்மமாக இருப்பாங்களா நேற்றுலேருந்து? ப்ளஸ் மீடியா சேனல் வேறு. ஆக்சுவலி இது 2 பேருக்கான சம்மந்தப்பட்ட விஷயம். இது வந்து கோர்ட்டில் கான்ஃபிடென்ஷியலாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இவங்க எடுத்து பப்ளிசிட்டி பண்ணி அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து இவங்க என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து வெளிவிடுறாங்க அப்படின்னா, அப்போ எப்பேற்பட்ட அயோக்கிய பயிரெல்லாம் இருக்கும். அது இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர் நடிகைக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கு. பாமர மக்களுக்கு டிவோர்ஸ் ஆனால் அது எந்த பரதேச பயிலும் கண்டுக்க மாட்டான், நாசமாக போகலான்னு விட்டுருவான். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் டிவோர்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் செலிபிரிட்டி அப்படின்னா ஏன் எதுக்கு அப்படி ஆச்சா பூச்சான்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யா சமந்தா டிவோர்ஸ் ஆச்சு. ஏன் பண்ணாங்க, எதனால பண்ணாங்க? அந்த டாக்குமெண்ட் வேணா விட்டானா? இல்லை. நம்ம ஜிவி பிரகாஷ் இல்லை. இப்போ ஜெயம் ரவி அது கொஞ்சம் அப்படி இப்படி வந்துச்சு, என்ன ரீசன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான், இப்படி எல்லாருமே டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றிலாம் பெருசாக யாரும் பேசலை, அவங்களுடைய டீப்பாக போய் பார்க்கல. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஏன் இப்போ விஜய் அவர்களுடைய இந்த விஷயம் மட்டும் இன்றைக்கி வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டது? அப்போ இதில் என்ன இருக்குன்னா, பியூர் பாலிடிக்ஸ், என்னது சுத்தமான அரசியல் இருக்க வேண்டிய இடத்துல இந்த அயோக்கிய பயலுக்கு உட்காந்து அழுக்கு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அழுக்கு அரசியல் எப்படி சொல்கிறது, ஒரு கேவலமான கேடுகட்ட அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்னும் போது அதில் கொடுத்துருக்க எல்லா விஷயமே உண்மையாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த லாயருங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிலாம் கொடுத்தா நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்காதுங்க, உங்களுக்கு உண்மையாலுமே அவரை விட்டு போகணும், உண்மையாலுமே உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து சொத்து சுகம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் சில விஷயம்லாம் போடணும் அப்படின்னு சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. இது ஜென்ரலாக நான் சொல்கிறேன், இவங்களுக்குன்னு நான் சொன்னேன், அதாவது சங்கீதா அவர்களுக்குன்னு நான் சொல்ல, ஜென்ரலாகவே லாயர்கிட்ட நீங்கள் போனீங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ண போனால் இப்படி தான் போட சொல்லுவாங்க. ஆம்பளை போய் பெரும்பாலும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆம்பளை டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரேர் சினரியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் சைடில் இருந்தால் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து காலங்காலம் நடந்துகிட்டு இருக்கு ஒன்று. ப்ளஸ் கல்யாணம் பண்ணி உடனே டிவோர்ஸ் ஆகுதுன்றது ஒரு விஷயம், 15-20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துட்டு பிரிகிறதுன்றது விஷயம்.
இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்களும் மனைவி அவர்களும் பிரிஞ்சது வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடு வந்து மதிக்கக்கூடியது, 2 பேருடைய தனிப்பட்ட விஷயம். அப்போ அதே மதிப்பும் மரியாதையும் இங்கேயும் நம்ம கொடுக்கணும். ஆனால் இங்கே நம்ம கொடுக்குறோமான்னு கேட்டால் கொடுக்க தவறும். ஏன்னா இவர் இப்போ பாலிடிக்ஸில் வந்துட்டார். சரிப்பா, இதே இப்போ திடீர்னு இப்போ வருது, இது இப்போ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க கொத்தடிமை. ஆனால் இங்கே தளபதி பாலிடிக்ஸ் வந்தனால, அவருக்கு ஆல்ரெடி பாலிடிக்ஸோட இன்ட்ரெஸ்ட் இருந்தனால, இது அப்பத்திலேருந்தே வந்து சங்கீதா அண்ணி அவர்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இவரை வந்து பாலிடிக்ஸில் வர்றது மேபி அவருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது டிவோர்ஸ் ஃபைல் பண்ணது என்னமோ பார்த்தீங்கன்னா, நான் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே படிச்சுட்டேன். என்னென்ன போட்டிருக்காங்க, இப்போ என்னென்ன அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் தான் போட்டிருக்கு. அதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது, அதெல்லாம் போட்டிருக்கு அதில். பட் இப்போ டிசம்பரில் அவங்க இந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது அப்ளிகேஷன் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 23 இது கோர்ட்டில் வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3-4 நாள் கழித்து இதை வந்து மீடியாவில் லீக் பண்ணுறாங்க. அப்போ யார் இது மீடியா கொடுத்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது தூக்கி ஓர வச்சுருவோம். ஆனால் இப்போ டிசம்பரில் பண்ணது ஒன்று, மேட்ரு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் 2021 ஸ்டார்ட் ஆகிடுது. புரியுதுங்களா? ஆக்சுவலி இன்னும் சொல்லணும்னா பிப்ரவரி 2021 செப்டம்பர் 2021 பிப்ரவரி 2022 வரைக்குமே வந்து இந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை எப்படி நான் லிங்க் பண்ணி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் 2021 தான் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து எஸ்ஏசி அப்பா மேலே வந்து கேஸ் போட்டார். அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் கேஸ் கொடுத்தாரு. ஏன்னா என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் இவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க என் பேரில் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன நான் யோசிக்கிறேன்னா, அந்த காலகட்டத்திலேயே அவர் எஸ்எஸ்சி அப்பாவுக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு ஆசை இருந்துச்சு. விஜய் அவர்களுக்கு மேபி அந்த டயத்தில் இருந்திருக்கலாம். பட் இந்த குடும்ப சூழ்நிலைகள், இந்த மாதிரி விஷயங்கள், மற்ற விஷயங்கள்லாம் கூட அவருக்கு வந்து மைண்டில் வந்து இப்போ வேண்டாம், கொஞ்சம் எல்லாம் சரியாகட்டும்னு நினச்சிருந்துருக்கலாம். அதே மாதிரி அப்பா ஆரம்பித்த கட்சியில் பையன் போனோன்னா அப்புறம் நம்ம எப்படி வாரிசு அரசை எதுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்து பார்த்துருக்கலாம். இவர் எப்படி யோசிச்சு பார்த்துருக்கலாம். பட் அவங்களுக்கு மேபி இவர் அரசியலுக்குள்ள வந்ததே பிடிக்காமல் இருக்கலாம். ஏன்னா நேற்று சொன்னது தான், திருப்பி ஒரே விஷயந்தான். இங்கே அரசியல் அப்படின்றது வந்து அவ்வளோ சர்வசாதாரணம் கிடையாது. நீங்கள் அதுக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் உதாரணம். அவர் எதிர்க்கவே முடியலைன்னா கடைசியில் அவர் அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதான் பண்ணுவாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய உடம்பு சரியில்லாமல் போனது ஏன், எப்படி, யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஜெயலலிதா அம்மா ஏன் அப்படி கிடந்தாங்க, என்ன வச்சு தெரியுமா? தெரியாது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம், இதே நாளைக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பயம் இருக்கலாம். ஆனால் தளபதிக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அதுதான் இங்கே மேட்ரு. அவர் இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவங்க அப்பா சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, பொண்டாட்டி புள்ள, ஏன்னா அவங்க அப்பா ஆசைப்பட்டது இவர் படிக்கணும், எனக்கு படிப்புலாம் இல்லை நான் நடிக்கணும் அப்படின்னாரு அவர் அந்த வயசில். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நடிக்க தான் வந்தார் உள்ள. ஸோ அப்போத்துலேருந்தே அவருக்கு அதோடைய மைண்ட் செட் தான், நமக்கு ஒன்றை செய்யணும், இதை செய்யணும் முடிவு பண்ணிட்டு அதை செய்யணும். அப்போ கருத்து வேறுபாடு வரத்தானே செய்யும். அவங்களுக்கு பிடிக்கலைன்னா இவர் போனார்னா அப்போ கருத்து வேறுபாடு வரத்தானே செய்யும். இது வந்து ஒரு மிரட்டி கூட பார்க்கலாம்ல, இப்படி பண்ணிட்டா கடைசியில் நம்ம பேச்சுக்கு வந்துடுவார், மேபி அரசியல் கூட விட்டுடலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும், அது நம்ம எதுவும் நம்ம பார்க்க முடியாது. பட் இந்த கொத்தடிமைகள் பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள், இதை வச்சு இவங்கள தான் வந்து அயோக்கிய பயிர்கள், 1ஆம் நம்பர் அயோக்கிய பயிர்கள். இவங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறது தெரியல. இப்போ ஏப்ரல் மாதம் தான் அடுத்து ஏரிங் வருதுன்னு வச்சிங்களேன். ஸோ இது அவங்க பேசுவாங்க. இப்போ இது வந்து இப்போ சந்தி சிரிச்சிருச்சு, மீன்ஸ் வெளியில் வந்து சந்தி சிரிச்சிருச்சு. சந்தி சிரித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இது வந்து 2 குடும்பம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மேபி, ஏன்னா எனக்கு இப்போ பேசுகிற அளவுக்கு, ஏன்னா 2 பேருமே சின்ன பசங்க, மெச்சூர்டு, அவங்களுக்கு ஒரு புரிதலோட நான் மூச்சாக அவர் வந்து அரசியலில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையை வந்து இனி மக்களுக்காக அர்ப்பணிக்கிறேன்ட்டார் அவர். இதில் இவங்களுக்கு என்னென்னா, அரசியல் பண்ணுறதுக்கு குடும்பத்தை பார்த்து கொள்ளாதவர் எப்படி வந்து தமிழ்நாடை பார்ப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. ஏன்டா பரதேசிங்களா, அவர் என்ன குடும்பத்தை நடு ரோட்லையாடா விட்டு வந்திருக்காரு? மற்ற அரசியல்வாதிகள்லாம் வந்து குடும்பத்தோடு இருந்து குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு மக்களையும் பார்த்துக்கிறாங்களாம். யார்? மற்ற அரசியல்வாதிங்க.
மற்ற அரசியல்வாதி குடும்பத்தோடு இருந்து மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடித்து தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிறாங்க. இவர் தன்னுடைய குடும்பமே தன்னை விட்டு போனாலும் சரி, மனைவி பிள்ளைகள் மனைவியே தன்னை விட்டு போனாலும் சரி, நான் மக்களுக்கானவன், நான் மக்களிடம்தான் இருப்பேன் அப்படின்னு வந்துட்டார். விச் மீன்ஸ் தன்னுடைய கரியரை விட்டுட்டு வந்துட்டார். தன்னுடைய குடும்பமே என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, நான் மக்களுக்காக வந்துட்டேன்ட்டார். இப்போ ரீசெண்டாக சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் தளபதி விற்றுருக்காரு அப்படின்னு. அதுவும் இந்த அரசியலுக்காக இந்த மாநாடு போடுறாரு, மீட்டிங் போடுறாரு, எல்லாம் பண்ணுறாருல. அப்போ அதுக்கெலாம் காசு வேணும்ல. அப்போ அதுக்கு காசு பத்தலை அப்படின்ற மாதிரி விற்றுட்டார் அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. இப்படி ஆனால் அரசியலில் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவர்கிட்ட என்ன அதுக்காக நான் லட்சம் கோடியாக வச்சுருக்காரு கொத்தடிமை மாதிரி இல்லை. அவர் இப்போ ஒரு 4-5 படங்களில் சம்பாதிச்ச காசு ஒரு 500, 1000 கோடி, 1500 கோடி இப்படி வச்சுருப்பார். அதில் தான் இப்போ எடுத்து ஏதோ செலவு பண்ணிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு மனிதன் சமூகத்தில் இறங்கி சமூக சேவை செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு இறங்கிட்டால் அவனை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்கன்றது பற்றி நீங்கள் பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, இவ்வளோ பெரிய ஒரு நடிகருடைய ஒரு பர்சனல் விஷயம், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயத்தை எடுத்து இவங்க மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகாரம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்றதையும் யோசிச்சு பாருங்க. அப்போ சாமானியன்லாம் யார்? இவங்களுக்குலாம் ஒன்றுமே, நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் இவங்களை தூக்கி போடணும்னு தளபதி துடிக்கிறார். தூக்கி போட்டு நல்லாட்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ நீங்கள் யோசிக்கிற இந்த இடத்துல விஜய் போன்ற ஒருத்தருக்கே இன்றைக்கி இந்த நிலைமை அப்படின்னா, அரசாங்கத்தை இல்லை இந்த திமுக கட்சியை எதிர்க்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு அதிமுக எதிர்த்தாலும் இதான் பண்ணுவாங்க. எதிர்க்கிறோம், பவரில் இருக்கிறவங்களை எதிர்த்தா நாங்கள் என்ன வேணால் செய்வோம் அப்படின்றது தான் இது. ஸோ விஜய்க்கே இவங்களால இதை செய்ய முடியுது அப்படின்னா நம்மலாம் யார் அப்படின்னு யோசிங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரே பவர் என்ன? ஓட்டு. 2024 போட வேண்டிய ஓட்டு. அந்த ஓட்டை போட்டு நல்லவரை சிஎம் ஆக்குனா நம்ம தப்பிப்போம், நாடும் தப்பிப்போம். நாடு தப்பிக்கும், அப்புறம் நம்ம தப்பிப்போம். இல்லை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எல்லாமே சந்தி சிரிக்கும் இனி வரப்போகிற காலங்களில் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you in another video. Love all. Take care. Bye.